ஆனிஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பெனி பேசுகிறேன். வாலி நோக்கம் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இன்னொரு வாட்டி சொல்லு. இன்னொரு வாட்டி சொல்லு. ஆனிஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பெனி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோன்னா வாலி நோக்கம் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். என் கூட இந்த வீடியோவில் யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய சோட்டு ஆஷிக். என்ட்ரி வேற லெவல். உனக்கு கொடுத்தா வாய் சொல்லுவியா? எல்லாம் சொல்ல மாட்டியா? சொல்லு. இன்னொரு வாட்டி சொல்லு. இன்னொரு வாட்டி சொல்லு. இன்சல்ட் பண்றேன். எல்லாரும் பாத்தீங்கன்னா இவன் கமெண்ட்ல என்ன பண்ணலாம் சொல்லுவீங்க. ரொம்ப டார்ச்சர் பண்றான். அப்புறம் பின்னாடி பாத்தீங்களா எப்படியே நாங்கள் அண்ணனே நடந்து போயிட்டு இருக்கோம். அது காரணம் யார் தெரியுமா? முன்னாடி ஒருத்தன் போனால பேச விடாண்டா. ஏன்டா படுத்துறேன். எப்படிதான் யாரா பண்ணா இருக்கு இறால். அதாவது நம்மளால இப்போ என்ட்ரி கிடையாது நமக்கு போகிறதுக்கு. அப்படி அப்படியே வாங்க, அப்படியே பொறுமையாங்க. இது கொஞ்சம் லைவ்ல செம்மையாக இருக்கும். பின்னாடி யாராவது பண்ண இருக்காது, நமக்கு லைவ் கிடையாது. வாலி நோக்க போகிறோம். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம், கடற்கரையை பார்த்துட்டு அங்கே இருக்கிற இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து தான் வரப்போகிறோம். இந்த வீடியோவில் புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெட்ரோல் போடுறதுக்கு காசு வேணும். வெறும் பெட்ரோல் போடுறதுக்கு காசு வேணுமா? அரசான் வயிற்றுக்காக இதெல்லாம். ஜிபே நம்பர் நாங்கள் கமெண்ட்டில் போடுறோம். ஜிபே நம்பர் இவனோட நம்பர் கொடுக்குறேன். யார் வேணா எந்த டைம் வேணால் ஃபோன் பண்ணலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சஸ்பெண்ட் பண்ணுங்களா? கசமசா ஏறு காத்து. വിയർപ്പ് തുന്നിയിട്ട കുപ്പായം, അതിൽ നിറങ്ങൾ മങ്ങുകില്ല കട്ടായം. കിനാവ് കൊണ്ട് കെട്ടും കൊട്ടാരം, അതിൽ മന്ത്രി നമ്മൾ തന്നെ രാജാവ്. ചെറിയ ഭൂമിയല്ല വിധിച്ചത് നമുക്ക്, നീ ഉയരത്തിൽ പറക്ക്. ചെറി പൂത്താലും താമര കണക്ക്, ചോറ് പോരെ മണ്ണിൽ ജീവിക്കാൻ നമുക്ക്. കഥന കഥയൊന്നും അറിയാത്ത കൂട്ടം, കുരങ്ങ് കരങ്ങളിലോ പൂന്തോ വയറ് നിറയ്ക്കാനല്ലേ. என்னாச்சுன்னா நாங்கள் கடைசியாக இந்த வாலி நோக்கம் ஏரியாவுக்கு வந்துட்டோம். பீச் கிட்ட வந்து பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பசங்களாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கானுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கானுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊர் பெரியவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, கதை பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கமும் கதை பேசிகிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போகிறேன் அப்படியே போட்டிங். പോലെ ഉഴച്ചിട്ട് അന്തിമയങ്ങുമ്പോൾ ആടിക്കള്ളു കുടിച്ചിട്ട് പിച്ച വെച്ചതെല്ലാം പെരിയാറിൻ മടിത്തട്ട് കപ്പലൊച്ചയല്ലോ താരാട്ടുപാട്ട്. ആര് കാണുവാൻ അടങ്ങിയങ്ങ് ജീവിച്ചിട്ട് കണ്ണുനീര് പൂട്ടിയല്ലോ പൂച്ചി വിലങ്ങിട്ട്. തുച്ഛ ജീവിതത്തിൽ ആശയെല്ലാം നിർത്തിയിട്ട് ഒടുക്കം മരിക്കുമ്പോൾ 6 അടി മണ്ണ് സ്വത്ത്. പിടിച്ചതെല്ലാം പുലിവാലിട, കാണ്ട മൃഗത്തിന്റെ തോലിട. അഴുകിൽ പിറന്നവരാണടാ, അഴിമുഖങ്ങൾ നീന്തുന്ന ആളുടാ. പകല് പറന്നങ്ങ് പോയടാ, ഇരവ് നമുക്കുള്ളതാണടാ. പദവി പണമൊന്നും വേണ്ടടാ, ഇത് ഉരുക്ക് ഗുണമുള്ള തോളിടാ. കുതന്ത്ര തന്ത്രമന്ത്രമൊന്നും അറിയില്ലടാ, കുടിച്ച കള്ള് കള്ളമൊന്നും പറയില്ലടാ. 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 പെരിയാറിന്നരുമകളല്ലേ, കാൽ തൊടുമണ്ണല്ല മലിനമല്ലേ. അടയാളങ്ങൾ ഉടഞ്ഞവരല്ലേ, ശ്വസിച്ചതെല്ലാം പുകപടൽ
வாலினோக்கோ பீச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த லோக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன் தான் இருக்காங்க இந்த பக்கத்தில் இருக்கலாம். ஊர் வந்து அவ்வளோ டெவலப்டாக இல்லை, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன்பிடி மட்டும் தான் வந்து பிரதான தொழிலாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட வலையெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. சாயந்தர நேரத்தில் பொழுதுபோக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஊரில் இருக்கிற எல்லோரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட வலையை ரிப்பேர் பண்ண ஒரு சில பேர் வந்து நைட்டில் வந்து மீன் பிடிக்க கிளம்புறாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்குது. பீச் வந்து ரொம்ப குவைட்டாக காமாக நல்லா ப்ரீஸியாக இருக்குது. எல்லாம் படுத்துகிட்டே அவங்க பாருங்கள், நீங்களே பார்த்தா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. நிறைய பேர் டூரிஸ்ட் யாரும் அவ்வளோ வரதில்லை, பட் கொஞ்சமாக வந்து போயிட்டுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஒரு ஊர், அதோட மக்கள், அது சார்ந்த தொழில், அவங்களே வந்து இருந்துகிட்ருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். இது இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கலாம். ஒரு சாயந்தர நேரத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பீச். என்னங்க, இந்த பீச்சோட அழகெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிச்சுருப்பீங்க. இங்கேருந்து நான் வந்து இப்போது வீட்டுக்கு கிளம்புறேன். வேறு எந்த பிளானும் இல்லை, இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறேன். அதுக்கப்புறம் ஆச்சுருந்தா இன்னொரு பிளான் வச்சுருந்தேன், அது நடக்கும். ஏன்னா இங்கேருந்து நம்ம திருப்பி வீட்டுக்கு போட்டு கொஞ்சம் டைம் ஆகிடும். அது டைம் இருந்துச்சுன்னா அந்த ஒரு வீடியோ நான் இன்றைக்கே எடுத்துக்கிறேன். அப்படின்னா அது இன்னொரு நாளைக்கு இருக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். டாடா, பை பாய். ഒരിക്കലും തീരാത്ത ഇരവുണ്ടല്ലോ, കൂടെ പിറക്കാതെ പിറന്നവർ തുണയുണ്ടല്ലോ. ഒരിക്കലും തീരാത്ത ഇരവുണ്ടല്ലോ, കൂടെ പിറക്കാതെ പിറന്നവർ തുണയുണ്ടല്ലോ. ഒരിക്കലും തീരാത്ത ഇരവുണ്ടല്ലോ, കൂടെ പിറക്കാതെ